Hello students, welcome to Centum channel 8th standard science unit 16 microorganisms book back mark பண்ணலாம் வாங்க. First choose the best answer. mark பண்ணிருக்கேன் பாருங்க. First oneக்கு C answer, second oneக்கு B, third oneக்கு D, fourth oneக்கு C, fifth oneக்கு B. சூஸ் மார்க் பண்ண பக்கத்துலேயே ஃபில்லப்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பெனிசிலின் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு டேஷு, செகண்ட் டேஷ் ப்ரேயான், தேர்ட் டேஷ் வீரியான், ஃபோர்த் டேஷ் மைக்ரோஸ்கோப், ஃபிஃப்த் டேஷ் மோனோட்ரிச்சியோசஸ். மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். அதனுடைய ஆன்சர் கரெக்டான ரீசன் என்னென்னா, அதனுடைய ரீசன் வந்து அங்கே வந்து டெங்கு வைரஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மலேரியான்னு வரணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் ட்ரூ, ஃபோர்த் ஒன்னும் ஃபால்ஸ். அது வந்து இட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிரான்ஸ்மிட்டட் பை ஏர் வாட்டர்னு வரணும். ஃபிஃப்த் ஒன் ட்ரூ. மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் மார்க் பண்ணிட்டு கீழே ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின், மார்க் தி கரெக்ட் ஒன் ஆஸ். ஓகேங்களா? அசர்ஷன், ரீசன் இருக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஒன்க்கு ஏ வந்து ஆன்சர். Assertion malaria is caused by protozoa. Reason the disease is transmitted by mosquito. இதுக்கு ஆன்சர் வந்து ஏவை எடுத்து எழுதணும். If both assertion reasons are true and reason is the correct explanations of assertion. ஏ இருக்கு பாருங்க. If both assertion reasons are true and reasons is the correct explanations of assertion. Second one, assertion algae or heterotrophic, reasons they do not have chlorophyll. அதுக்கு ஆன்சர் வந்து இஃப் போத் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. இதுதான் ஆன்சர். இங்கே கிடையாது. ஏபிசிடி எதுலேயுமே அந்த ஆன்சர் இல்லை. அதனால் நம்ம எழுதிக்கணும் இந்த ஆன்சர். இஃப் போத் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் தி நேம் ஆஃப் எனி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கங்க. இதுதான் இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் தான் எழுதிக்கணும். ரினோசோபியம், சைனோபாக்டீரியா, நாஸ்டாக் அண்ட் நாஸ்டாக். ஓகேங்களா? இது ரினோசோரியம். நான் பாக்ஸ் போட்டிருக்கேங்க பாருங்கள், அது மட்டும் எழுதிக்கோங்க. சைனோபாக்டீரியா அண்டுன்னு போட்டு நாஸ்டாக்குன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். அதாவது ரோமன் லெட்டர் 6க்கு. ரோமன் லெட்டர் 6க்கு செகண்ட் கொஷின் ஆன்சர், நேம் த பாக்டீரியா யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். வினிகர் ப்ரொடக்ஷன் பண்ண என்ன பாக்டீரியா? ஆஸ்டோபாக்டர் எஸ்ஃபி. அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்பெல்லிங். ACETOBACTER ACEFI. Third question, write the names of any 3 protozoans. Page number 183. any 3 protozoans எழுதியிருக்க பாருங்க. பாரமெசியம், இக்லினா, பிளாஸ்மோடியம். இந்த 3 நேம் மட்டும் எழுதினா போதும். இது நேம் பாரமெசியம், இக்லினா,
பிளாஸ்மோடியம். இந்த 3 நேம் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலியம்? பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. 185ல் இங்கே டாப்பில் இருக்குது பாருங்கள், சார் அலெக்சாண்டர் ஃப்ளிமிங். இது மட்டும் எழுதினா போதும், சார் அலெக்சாண்டர் ஃப்ளிமிங். ஓகேங்களா? இது 4th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஷின், விச் டிசீசஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை வேக்சினேஷன்? ஓகேங்களா? அது பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. ஒன்று 85ல் இது இருக்குது பார்த்தீங்களா? மீசில்ஸ், மம்ஸ், ராபிலா, டியூபர்குலோசிஸ். அதாவது பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. மீசில்ஸ், ஓகேங்களா, மம்ஸ் அண்ட் ராபிலா, டியூபர்குலோசிஸ். இதுதான் 5th கொஷினுக்கான ஆன்சர். Next, Roman letter 7, answer briefly. First question, what are the 4 types of bacteria based on the shapes? Page number 181 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 181ல் பாக்டீரியா இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு தி, இங்கே ஸ்டார்ட் ஆகி அப் டு இந்த விப்ரோயோ, இந்த விப்ரோயோ காலரா அது இங்கே முடியுது பார்த்தீங்களா? இதுதான் ரோமன் லெட்டர் 7ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இது ரோமன் லெட்டர் 7ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது ரோமன் லெட்டர் 7ஓட செகண்ட் கொஷின், வாட் ஆர் ஆன்டிபயாட்டிக்ஸ்? பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. இருக்குது பார்த்தீங்களா கீழே ஆன்டிபயாட்டிக்ஸ்னு இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி அப் டு ஃப்ரம் அதர் ஆர்கானிசம் இது வரைக்கும் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரெப்டோமைசின், STREP, ஸ்ட்ரெப்டோவில் ஸ்ட்ரெப்டோமைசின், STREPTOMYCIN. இந்த பேரா இந்த 3 லைன் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 7ஓட தேர்ட் கொஷின், வாட் ஆர் பேத்தஜன்ஸ்? பேஜ் நம்பர் 189 எடுத்துக்கோங்க. 189 இந்த க்ளாசரியில் இருக்குது பாருங்கள். பேத்தஜன் இஸ் ஆன் எழுதிக்கோங்க. ஆன் கூட அங்கேயே இருக்குது. ஆன், ஓகேங்களா? Pathogen is an organism that causes diseases. Examples நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். Plasmodium causes malaria. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Pathogen is an organism that causes diseases. Example, Plasmodium causes malaria. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு why microorganisms are essential for agriculture? அதுக்கு நான் எழுதியிருக்கேன், நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. Microbes degrade the waste and the inorganic nutrients are related into the soil, maintaining the soil fertile. Enosemium cyanobacteria gnostic can fix nitrogen biologically, which are essential for the growth of plants. Microbes are used to protect the crops from pests. இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு
Roman letter 8. Write the short note on bacteria and its structure. Page number 181 எடுத்துக்குங்க. இதற்கு பார்த்தீங்களா பாக்டீரியா ஸ்டார்ட் ஆகுதுங்களா. பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி பேஜ் நம்பர் 181ல் அப் டு அந்த லைன்லேயே லாஸ்டில் இந்த டயக்ராமோட எண்டிங்கோட முடிக்கணும். அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி பாக்டீரியான்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த டயக்ராம் எண்டிங்கோட. இது ரோமன் லெட்டர் 8ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். How microorganisms are useful in the field of medicines. Page number 184 எடுத்துக்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. We obtain antibiotics இங்கே ஸ்டார்ட் பண்ணி ரோமன் லெட்டர் 8ஓட செகண்ட் கொஷின் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 184 இது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஜ் நம்பர் 185ல் வேக்சின்ஸ் அப்படின்னு இந்த டியூபர்குலோசிஸ் முடியுது பார்த்தீங்களா. வேக்சின்ஸ்னு டியூபர்குலோசிஸ் முடியுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் இது ரோமன் லெட்டர் 8ஓட செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ரைட் தி ஷார்ட் நோட் ஆன் காமன் ஹியூமன் பீயிங் டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். பேஜ் நம்பர் 188ல் இந்த ஹோல் டேப்லர் காலம் இந்த டேப்லர் காலம் இருக்குது பார்த்தீங்களா. டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன். இந்த டேப்லர் காலம் அப்படியே ஃபுல்லாக எழுதணும். இதில் எனி 5 எழுதிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ. மொத்தம் 6 இருக்குது. இதில் எனி 5 நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும். அடுத்தது how we can improve the beneficial bacteria count in human beings. அது நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். Eating right for your microbes. Eat wide range of plant-based foods. Eat more fiber. Avoid highly processed food. Probiotic foods such as yogurt might encourage more microbes and to grow. Choose extra virgin olive oil over other fats. Antibiotics kill good bacteria as well as bad. இதுதான் எழுதிக்கோங்க. ரோமன் லெட்டர் 8ஓட ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ். பேஜ் நம்பர் 187 எடுத்துக்கோங்க. 187ல் இங்கே ப்ரோபயோட்டிக்ஸ் ஒரு பேரா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அப் டு இந்த எண்டு இம்யூனிட்டி முடியுது பார்த்தீங்களா. இது ரோமன் லெட்டர் 8ஓட இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ரோமன் லெட்டர் 8ஓட 5th கொஷினுக்கான ஆன்சர். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.